ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பசங்களோட சேர்ந்து கறி சமைக்கிறோம். நீ மதவப்பட்டில் வந்து சடவுனு நல்லா கடையெல்லாம் லீவ் போட்டு கறி தரைக்கிட்டு இருக்கோம். என்ன ட்ரம் செட் சவுண்ட் கேட்குது? ஓ சரி, வணக்கம் நண்பர்களே. ரெடியாக நம்ம வந்து சூடம்லாம் எடுத்து வந்துட்டோம். ஓகேவா? பயலுகடா கொடூரமா பாப்பா லைட்டாக பற்ற விட்டுரு. என் தம்பி எப்படிதான் இருக்கும் கொடூரமா. ஏய் ஓடுதான் பாரு டைம் வரு. டேய் டோம் வரு ரெக்கார்டு போட ஏய் நல்லா ஓகே பாப்பா பார்த்தீங்களா? ஓடுதுடா டே ஓடுதுடா. ஃபர்ஸ்ட் குச்சியா எடுத்து வைங்கயா. சின்ன ஓகேவா? இந்த இது வண்டி சாவி யாத்துனே தெரியல. தூக்கி தலையை டே 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 எடுத்துக்கோண்டா அப்புறமாட்டிக்கு தூக்கி போட்டு நல்லா அவனை எல்லாம் எரிஞ்சிருவேன். வண்டி சாவி அப்புறம் வேஸ்ட்டாக போயிரும்ல. எரிஞ்சிடும்ல எரிச்சிருவே. முள்ளா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவு பண்றியா? என்ன ஐயா மாதிரி இருக்கணும். ஆமாம் அவங்க அப்பா நல்லா சமைப்பாரு. மாப்பிள்ள எதுவாக இருந்தாலும் தமிழ் மாசத்துல எதுவுமே பண்ணி தர மாட்டேன். எதுவாக இருந்தாலும் சும்மா வீட்டில் இருந்தோம்னா ஏதாச்சும் போய் வாங்கிட்டு வர சொல்லி பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா எங்கள் அப்பா அங்கே சாப்பாடு நல்லா உடம்பு முடியலைன்னா எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு சாப்பிடும். சாரி ப்ரோ, இப்போ தான் ஆன் பண்ண போகிறேன். ஏன்டா சும்மா கொஞ்சம் ரைடு. மேக்ஸிமம் வர ஆளுக்கு இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டார். ஏதாவது சாப்பாடு இல்லைனாலும் காசு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பு பத்தாச்சு. வாங்க ப்ரோ பக்கத்தில் வந்து எடுத்துட்டு இப்படி போங்க ப்ரோ. 5 ரூபா அவர் ஒரு தனி ரகம். 5 ரூபா காயின் 10 ரூபா காயின் 20 ரூபா நோட்டு தனியாக 3 இது வச்சுருக்காரு. 3 பாக்ஸ் வச்சு அது ஏன் அப்படி சூடம் தானா? ஏன் மட்டும் சூடம் மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்து சூடம். அப்போ 2 சூடம் போதும்ல. இருந்துச்சுன்னா சரி. இது இப்போ பிடிச்சிருமியா காட்டு வர? இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு மஞ்சள் வச்சு போட்டு பட்டையா சமைக்கும் போது எப்படி பண்ணுவார்? சமையல் நல்லா இருக்கணும். என்னதான் சொல்கிறேன்னே தெரில எல்லாம். ப்ரோ இன்னைக்கு ஃபுல் வீடியோ போடுறான், நம்ம பண்ணுறோம். உண்மையிலேயே நான் வந்து இப்போ அப்போ ஃபுல் வீடியோக்கு நான் தான் பிடிச்சிட்டே இருக்கணுமா? ஃபோன் வாங்கி கொடுத்ததும் போது என் படுத்துகிற பாடு. அவளை பட்டை மிளகாலாம் இப்படி உடைப்பாங்களா? பண்ண வேணும். ஃபேக்டரி ஆரம்பிச்சதும் போது என்ன வேணும் பண்ண வேணும் தூக்கி விட மாட்டேன். போட்டோ எடுக்கணும் எடுத்துருங்க டக்குன்னு. ஓம் 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 ஓம். அப்பல அதோட சேர்த்து இன்னும் கவர் அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். யாருக்கு எடுத்து பிறந்த நாள்? எனக்கு ஆகஸ்ட் 17 பூம்பா. எனக்கு அடுத்த வருஷம் உனக்கு சிறப்பாக பண்ணிடுறேன். நான் பிறந்த நாளுக்குலாம் வேறு லெவல்ரா. ஓகே பிப்ரவரி 15 ப்ரோ. தெரியும் ப்ரோ எனக்கு. உன் பிறந்த நாள் இருப்படா. அது வேணாம் பத்தாதாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சுல. தட்டி எடுத்து தண்ணி ஊற்றிடுறாரு. மண்ணு கீழே பாத்தியா எதுவாக இருந்தாலும் மெதுவாக கையாளுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையாள வேண்டியது நம்ம தான். அப்பல நம்ம தான் 3 கிலோக்கு பத்தும்ல. இந்த மரம் இல்லைன்னா கொஞ்சம் நல்லா கவர் பண்ணி. ஓ சட்டியில் மண்ணை தூத்திட்டீங்களா? ஆமையா புது சட்டி. மாப்பிள்ள கொஞ்சம் கவர் எடுத்துக்கியா அப்படியே கவர் ஆகி இரியா பிடிக்கிட்டீங்க. ஏயா பாப்புல எனக்கு என்னமோ கல் பெரிய கிலோ வச்சிருக்குன்னு தோணுது. அவசரப்படாதீங்க, இருங்க, பொறுமை. சட்டிடா. ஏய் சட்டி வச்சுனா நெருப்பு வெட்டாயிடுறான். அமர்ந்துடும். அவ்வளோ பெரிய கல் எடுத்துடும் நமக்கு. வேற கல் இல்லையா? பார்த்துட்டாங்கயா. பொங்க இறந்துட்டு பெரிய கல் எடுத்துட்டு வாங்க போயிட்டு காட்டுல. எடுத்துட்டாங்க. ஏய் வாடா ப்ரோ. என்ன ப்ரோ என்ன பல்ல வேண்டி இருக்கணுமா? வீடியோ என்னடா இப்படி எடுத்துக்கிட்டு இருக்க? ஓகே கீழே தானே எடுத்தேன். இப்போ நீ வரவும் தானே ஏறு. சரி ரைட்டு பண்ண பாப்புல அந்த சின்ன சில்லுக்கல் எடுத்து இந்த கல்லு மேலே வச்சா போதும். முட்டு கொடுத்துருவோம். ஏய் என்னடா அது எறும்பு? ஏய் நெருப்பு போயிட்டு இருக்கு ராசா. இருடா இருடா. என்னடா அது? என்னையா எல்லாம் கலட்டியா? கலட்டி பாரியா? அந்த வீடியோ வந்து டீ ஷர்ட்டை ஏய் எறும்பு இருக்குடா அந்த சைடு.
காட்டுக்குள்ள இருக்கும் நண்பர்களே. ஷூவை தெரியுமியா? சிவப்பு கலரு தேவைப்பட இருக்கேன் அது இருக்கு. எங்க சரி இந்த அந்த சில்லிகள் வைப்போம். வை. இந்த இரு நான் இருங்க அப்போ நான் உள்ள போய் எடுத்துட்டு வரேன். ஏய் அந்த மாதிரி சிலிக்கல் எடுத்துட்டு வா. தம்பி லைட்டாக அடைக்க ஒன்று எடுக்காண்டா. ஓகே எடுக்கிறா எடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்கள் சும்மா கேமராமேன் ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ உள்ள போட்டு வாங்க. ஹரி இந்தாடா கல்லு தூக்கி போறேன் ஹரி எடுத்துக்க. இந்த சின்ன பிள்ளை காட்டிட கொளுத்திட்டு போயிடா பாதி. எல்லாம் வந்து எவ்வளோ நாளாச்சு? உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மதவப்பட்டியில் அப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய விஷயம். செம்மையாக இருக்குது. ஆலன் நம்ம போகிறது கரெக்டான ரூட்டு தானே? துணியா இல்லையாடா எடுத்துட்டு இல்லையாடா? உள் பண்ணி எல்லாம் முதல்ல உள்ளடக்கு. ஏண்டா இந்த இரு ஏதாவது அரேஞ்ச் பண்ணாரு பாரு. இந்த இலையில வர வேணா இரு வேணா. இந்த வேலை அரி வாழை எக்ஸ்ட்ரா இருக்கு. அதை மடிச்சுக்கிறீங்க. துணி தாண்டா செட் ஆகும். இல்லை வாழை வச்சுக்கிறோம் நம்ம போட்டா நான் டீ வண்டியிலையா? ஏன்டா அப்படி பயமுடுத்துற? ஓகே என்னாச்சு? அதான் என் மேலே வேணா கை வச்ச மாதிரி இருந்துச்சு. இது மினி கன். துணி இல்லை இப்போ எடுத்துட்டு வா. இந்த மரத்தை பார்த்தீங்களா? இது பழங்காலமாக இங்கேயே இருக்கு. இப்போ பாருங்க மாப்பிள்ளலாம் எடுத்துட்டு வா. துணி செஞ்சு பாருங்க. வெளியே எதுவும் கிடக்கான்னு பாருங்க. ஏதாவது பழைய துணி நிறைய பாட்டில் உடச்சி போட்டிருக்காங்க. இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டேங்கிற மாதிரி இருக்கும். துணி இல்லாமல் கொண்டு போய் முடியாது. பிளாஸ்டிக் கவர் ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்களா அந்த பாதையில் எதுவும் கிடக்கான்னு பாருங்க. ஆலன் கமான். நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா? கரெக்டான ரூட்டு தான் போகிறோம். பவுச்சுக்கு எதுவும் பாருங்க. சைடில் எதுவும் ஏய் வண்டியில் எதுவும் பாடுறா. பேப்பர் தான். இந்த டைம் என்ன கேப்டன்டே கூப்பிடலாம். இந்த ராஜு உங்களுக்கு பழைய துணி இல்லையாடா? வண்டிக்கு ஏதாவது வச்சுருப்பீங்களாடா? இல்லை சார் வச்சுருக்கேன். நான் எடுத்துகிட்டு வாங்க கேளு மாப்பிள்ளட்ட. எடுத்துகிட்டு வா வீட்டில் போய். டேய் என்கிட்ட தான் கிடக்கும்டா. கைலி ப்ளூ கலரு. அதெல்லாம் வீடியோவில் காமிக்காரா? ரொம்ப கேவலமாக இருக்கும் ப்ரோ. உங்களை காமிச்சிருக்கேன் ப்ரோ. இருக்கட்டா கிடைக்காத பட்சத்துக்கு இதெல்லாம் எடுத்தோம் சொல்லணும். நம்ம மண்ணா இருக்கு. வீட்டிலே பிடிச்சிக்கலாம் பேசாம. எல்லாமே இது பண்ணணும்டா. ரியலாக இருக்கணும்டா. ப்ரோக்கு முழு குத்திருச்சு. அந்த துணி பாருங்க. ப்ரோ நிமிருங்க. ஏன் செருப்பு போட்டு விட்டேன்? இது முள்ளு சரக்கு இறங்குது ப்ரோ செருப்புக்குள்ள. ஆ ப்ரோ இருடா. அடுத்து போய் பாருங்க. வீடியோ சாப்பிட்டு தானே? டேய் வீடியோ எடுக்கிற கூட என் கை போயிடும் போயிட்டா.
போன போன குதா ஆமாம் ஓகே தானே? அந்த எண்ணெய் அடியா, அந்த எண்ணெய் அடியா. ரெஸ்ட்டு அவ்வளோதான். நீ ஃபோன் கை வராது. இல்லை இல்லை நீங்கள் போமா என்ன நீ பேச வேண்டியதுலாம் ஃபஸ்ட்டு பேசி முடிச்சிரு. ஹாய் சொல்லு. ஹாய். இன்னைக்கு உனக்கு லவ் பிள்ளையராண்டா பொய் சத்தியம் பண்ணல சாப்பிடுன்றா சாவுடா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சு எடுத்துடுறோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்க போட அவ்வளோ போதுமா என்ன? என் மேலே பட்டுருமோ போட்டா விறகு அப்படியே கொட்டிக்கவா? டே இங்கேறா டேய் சரியா? எனக்கு என்னமோ நல்லா வருமானு தெரியலையே. ஆரம்பத்தில் இதெல்லாம் எப்படி இருந்தாலும் சாப்பிடணும்டா. அப்படின்னா வேற வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். சிந்துக்காப்ல கரண்டிங்க தாளம்லாம் இல்லையா? அங்கிட்டு கீழே அந்த சைடு போட்டு வரீங்க. அது எல்லாமே சொல்லியிருக்கேன். எல்லாம் குடிக்க தண்ணி தான். குடிக்க தண்ணி குடிக்க தண்ணிடா. பட்டை மிளகா தானே போடணும். பட்டை மிளகா தானே போடணும். இல்லை வெங்காயம் மட்டும் அதில் கிடையாது. ஏன் அப்படி மூஞ்சிலாம் அப்படி உங்களுக்கு இந்த அளவுக்கு போகுது? என்னமோ கருகணுன்னு அப்படியா? சாப்பிட்ற வேறு எதுவுமே இல்லையா? அப்படி கலந்து கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாவில் அவன் வந்து சமூக வலைதளங்கள்ல இருந்து பின்னாடி இருக்கான். கொஞ்சம் ஒத்தி வைக்க முடியும். நீ பாருங்க, இப்போ சாப்பிட்ற மட்டும் நல்லா இல்லைன்னுக்க. எப்படி இருந்தாலும் சாப்பிடணும் என்ன ப்ரோ? அதான் சொல்லு. இல்லை நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது யாராவது கால் பண்ணுவாங்க. அதனால் நான் வந்து ஃப்ளைட் மோடில் போட்டுறேன் மொபைலில். வீடியோ கட் ஆயிருந்தேன். அப்புறம் முக்கியமான கால் வரும். அப்புறம் தானே பண்ணுவோம். முக்கியமான கால்லாம் ஒன்றும் இல்லை. அவனே யாராவது கால் பண்ணா வீடியோ கட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ 1 மணி நேரம் கூட அவ்வளோ இப்போ செம்மையாக ஸ்மெல் அடிக்குது பாடுறா. அவ்வளோ பார்த்தேன். அவ்வளோ எனக்கு என்ன மிளகா பத்தாதுன்னு தோணுது. ரொம்ப இல்லை நான் காரசாரமாக சாப்பிட்றாள். அப்போ என்ன ஒரு 10 மிளகா உடைங்க. 3 கிலோ சிக்கனுப்பா. நாக்கு தத்துவங்களா இருக்கீங்க உங்கள்கிட்ட. காரசாரமாக சாப்பிடணும். சரி ரெடியா? இன்னும் ஒரு 10 மிளகா உடையா? என் ஆசைக்காக 10 பரோட்டா ஆகிட்டு சிக்கனே போதும். என்னப்பா இதை பற்றி சாப்பிடுங்க. இல்லை அப்படியே கடைக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிடுவோம். இதில் இங்கேயே சாப்பிடுவேன். அப்புறம் என்ன மூடு 10 பரோட்டா வாங்கிட்டு நம்மள 10 பரோட்டா. அம்மா சுத்தமாக சமைச்சிருக்கேன்டா. காம்பு மட்டும் நீங்கள் மிளகா கூட உடைய தெரியாடா உனக்கு? டேய் மிளகா கூட ஒன்று உடைய தெரியாதா? இந்த காடு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு வந்து யாருமே இங்கிட்ட வரமாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்படி பிஞ்ச காடா? இல்லை நான் பிஞ்ச காடுன்றத பிஞ்சை மட்டும் கட் பண்ணிட்டு நான் எல்லாம் ரைட்டாக சொன்னேன். என்ன வேணா பேசு. சரி விடு. மாற்ற முடியாது. சொல்லட்டுமா? லைவ் இல்லை, லைவ் நான் பயிலுக்கு போகிறாங்க. என்ன மிளகா காரம் எல்லாத்தையும் என்ன ப்ரோ? நீங்கள் போங்க, உங்கள் ஆள்கிட்ட போய் பேசுங்க. போங்க போறியா இல்லை மண்டையில் அடிக்கா? போ கிளம்பு. பொய் சத்தியம் பண்ணிட்டேன். அவ்வளோ காதலை விட நட்பு தான்டா பெருசு. நட்பு தான்டா முக்கியம். திரும்ப சொல்லு. காதல் தான் முக்கியம். என்னடா இது? நல்ல இது நல்ல வாயா, இது நார வாயா?
காதலை விட நட்பு தான் எப்பவுமே சிறந்தது. செருப்பை கொண்டே அடிச்சு இப்படி ஓடிடு ஆளும் மண்டே. டேய் அதெல்லாம் பிரச்சனை இல்லடா. நான் வண்டியில வரும்போது வாழ்கிட்ட பேசியிருந்தேன் பத்தியா, நான் அப்போட காதல் இருக்கு, காதல்லையும் காதல் இருக்கு, அம்மாக்குள்ளேயும் காதல் இருக்கு. இது ஆள் பார்க்க இறகா மாப்பிள்ளை மேல நம்ம காதல் வைப்போம் முதல்ல. மாப்பிள்ள லவ் யூ மாப்பிள்ள. பெரிய நான் உன்னை லவ் பண்றேன், ஆளாளுக்கு லவ் பண்றேன் இல்ல. அப்பயே சொன்னேன் மாப்பிள்ள எரியவே இல்லையா மாப்பிள்ள? என்ன அது இருந்தாலே மாப்பிள்ள தாங்க. இந்த புகைப்புறம் என்னை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஏய் என்ன ஓவரா பேசுறாங்க இவங்க, நம்மளை மதிக்கவே மாட்டுறாங்க. கறியை போட்டு தண்ணி ஊற்றணும், தண்ணி போட்டு கறி ஊற்றணும். என்ன தக்காளியே காணா? ரைட் ரைட்டு. உப்பு மிளகு உப்பு கறி உப்பு இருக்குல்ல. அடங்க. சரி வாங்க நான் உங்களுக்கு நேச்சுரல் வசதி காமிக்கிறேன். நீங்கள் சமையல் பண்ணிட்டேன், நம்ம அப்புறமாட்டி கண்டினியூ பண்ணிக்கலாம். வேணாம் பயமா இருக்கு, ஒத்தாலா காட்டுக்குள்ள போறது பயமா இருக்கு. டேய் அதெல்லாம் இப்போ போடலாடா மாப்பிள்ள. கறி வெந்தோடனே மாப்பிள்ள பொண்ணு மாப்பிள்ள. நீங்கள் உங்கள் முயற்சியிலே பண்ணுங்க மாப்பிள்ள, அவங்களாம் யாரையும் கண்டுக்காதீங்க. இப்போ வந்தா சொல்லிட்டேன் பார்த்தியா உடனே, இதுக்கு தான் சொல்கிறது. என்ன 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 பண்ணணும்? உன் மொபைல் இருக்கா சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருக்க? அப்போ எல்லாத்தையும் ஃப்ளைட் மோட்ல தான் இருக்குது. இப்போ வந்து சால்ட்டு போட போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்ன மாப்பிள்ள புகையா கிளம்புது, புகை எடுத்து அது வேற. சால்ட்டு போட்டாச்சு. அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. கரை வைக்காமல பட்டை மிளகாலாம் என்ன இது வதங்கல. டேய் உலகத்திலேயே 3 மணி நேரமா தக்காளி சாதத்தை சமைச்ச ஒரே அளவுதான்டா அது. குக்கர்ல அது லவ் எல்லாம் காதல் படுத்து பாடுது. அக்காவோட தங்கச்சி நல்லா இருக்குமா, வாய்ப்பை தட்டி தூக்கு. டேய் நீ வாங்கிட குடிச்சிட்டுல வாழ்ட்ட. அதெல்லாம் வீடியோல போட்டுறா சரி. எல்லாத்தையும் போடுவேன்டா, எல்லாத்தையும் போடு. அவன் மேலே போய் சத்தியம் பண்ணானே எல்லாத்தையும் போடுவேன் ப்ரோ. இதுக்காகவே நான் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கறியை போட போகிறோம். யார் பஸ்ல ஆமாம் என்ன பக்கத்து வீடு பிரச்சனை இல்லை. பக்கத்து வீடு தாண்டா அவ்வளோ பெரிய பிரச்சனையாகுது வண்டிட்டு. எல்லாருக்கும் தெரியும். சும்மா சாம்பிளுக்கு அப்படி சொல்லாண்டா செய்வாங்க. நீ ரொம்பலாம் நல்ல மாதிரிலாம் அடைக்க கூடாது சரியா, பொழந்துரு. என்ன பொழப்பு நம்ம பார்க்கணும்ல. இந்த விஷயம் அவனை ஏற்றுக்கிறேன்டா ப்ரோ.
கோயம்புத்தூர் போயிட்டு இன்னைக்கு காலையில் அப்புறம் வந்துச்சு 3 கிலோ சிக்கன் மாதிரி இல்லையே என்ன 3.25 கிலோ சிக்கனு சரி காசு கொடுத்துரு சிக்கனு கணக்குல நீங்க எக்ஸ்ட்ரா தான் நீங்க கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கணும். கட் பண்ண சொல்கிறேன் எந்த ஃபோனாக இருந்தாலும் நானாக தான் கட் பண்ண இருக்குன்னு நான் கட் பண்ணி விட்றேன் அதுக்கு தான் இந்த ரெக்கார்டு எதாக இருந்தாலும் நான் தூக்கி போட்டால் தூக்கி இருந்தால் தான் இருக்கணும் அப்படின்னு அந்த ரெக்கார்டு ஓகே அவ்வளோ அந்த ரெக்கார்டை மறக்கவே மாட்டோம். அந்த பிள்ளை பேசின வாய்ஸ் இருக்கவே எனக்கு அனுப்பிவிட்டது அதெல்லாம் நான் வர சொல்லி செக் பண்ணி விட்றேன் எனக்கு அனுப்புடா ஏன்னா அண்ணன் ஒரு தடவை அதை போட்டு காமிங்க. இல்லை நான் போட பாஸ் பண்றோம். சரி பாஸ் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த கறி போட்டுக்கிறேன் ஆமாம் நான் போடாடி கறி போட்டுக்கிறேன்டா இல்ல நான் கால் அந்த ரெக்கார்டை காரணம் நானும் அப்படி இல்லை பாஸ் பண்ணி வேணாம் பாஸ் பண்ணி இல்லை உண்மையிலே காரணம் நான் அதோட இது கோர்ட்டு பில் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அனுப்புன மாதிரி வேறு யாரையும் அனுப்புனியான்னு பாரு நீ யாருக்கும் அனுப்பலடா எவ்வளோ ஆக்ரோஷமாக பேசியிருந்துருமா அந்த பிள்ளை ஆளு என்ன அது நானா நான் எடுத்து அதான் இருக்கணும் இப்போ கால் பண்ணி சொல்கிறோம் நடக்கும்போது நீங்கள் குழம்புல கால் பண்ணிட்டு எதுவும் நினச்சிக்காத பண்ணேன் ஏன்னா சத்தியம் பண்ணு ஏமலா என்ன பண்ண நீ சத்தியம் அதனால அதுவே நட்டி கொடுத்து உனக்கு தான் பிரச்சனை எதுதான் எவ்வளோ சத்தியம் பண்ண நான் கேட்டேன் நான் வச்சேனே நீ ஏன் வந்து சத்தியம் பண்ணி வீட்டுக்கு போயிட்ட ரெண்டு இடம்ல எதை எந்த விடுவா ரொம்ப நேரமாக எனக்கு புகை அடிக்குது என்னால் மூச்சு விட முடியல சரி அவனே ஏய் புகை எந்த சீதானடா அது பக்கத்தில் கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறேன் நாயினி இப்பெல்லாம் பேசலாமா யாருக்குடா வாழ்க்கை அனுப்ப போறியா இதே சோம்பேறி சிக்கன் சமையலா சோம்பேறி சோம்பேறி என்னை மட்டும் கட் பண்ணிடுறா ஏன் நீ தான்டா லைலிட்டு உன்னை ஏன்டா கட் பண்ண ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டா உன்னை வச்சு செய்யாம விட மாட்டேன்டா அந்த வீடியோவில் யாரும் பார்க்கலாமா அப்பல வரமுடா 10,000 மட்டும் தான் போகுது. ஜெயக்கொடி பார்க்கணும்டா அவன் ஃப்ரெண்டு அந்த பிள்ளையா போட்டுக்கிற மாதிரி கரெக்டாக அருமையாக ஓ ஃப்ரெண்டானே என் ஃப்ரெண்டு தான் ஏன் அதே அப்படி எனக்கு நல்ல பிள்ளை அந்த பிள்ளை எல்லாம் சொல்ல மாட்டேன் பத்தாத மாதிரியே நீ லவ் பண்ணுற விஷயத்த இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். வெங்காயமும் 4 வெங்காயம் எடுத்துருந்தேன் 4 வெங்காயம் இல்லை உரப்புலாம் திருப்பி இல்லை வெங்காயம் போட்டு கம்மி மாப்பிள்ள ரைட்டு தான் மாப்பிள்ள வெங்காயம் இது அதிகம் தான் மாப்பிள்ள சொல்ல போனா வெங்காயம் இன்னும் 2 வெங்காயம் போட்டிருக்கோம் 2 வெங்காயம் என்ன 2 தக்காளி போட்டிருந்தோம்னா கரெக்டாக. சரி விடுங்க அதெல்லாம் வீடியோவில் சொல்லாதீங்க ரிவ்யூவில் நல்லா இருக்குன்னு அப்படியே இல்லை காரமே இல்லாட்டினாலும் இருக்கிற மிளகா சரி. சட்டியில் வைக்கிறேன் திருப்பி போடுறேன். தாளம் இருக்குல்ல ரைட்டு இலவே இருக்குல்ல அப்புறம் என்ன தாளம் இது மூடு இருக்கிற அப்பதான்டா வேக சீக்கிரம் என்னடா அந்த அளவுக்கு மட்டமா இருக்கிறா நீ இந்த டென்ஷன் என்ன பண்ணிட்டேன் எங்கள் அத்தை நான் அவரு சொல்ல வருவேன் என்ன பண்ணிட்டேன் இன்னொரு சொல்லுவேன் தண்ணி குருவாடே தம்பி அப்படிலாம் இப்படி பேசுது சண்டை தப்பாக பேசுது அப்படி இப்படின்னு சொல்லி அவனை போய் திட்டி போட்டுருவேன் திட்டினோட என்னட்டாங்க ஓ நீ நீ சேர்த்து வைக்கிற மாதிரி இல்லை ப்ரோ அது வைக்கிற மாதிரி இருக்கு. டேய் வெளியில லவ் பண்ணி தான் என் தாலியை எடுத்தேன் இப்போ சொந்தத்தில் லவ் பண்ணியுமே போட்டு கொள்றாரு மாப்பிள்ள காதல் எதுக்கு பண்ணணும்னு கேட்குறேன் ப்ரோ இது முடிச்சு விடுற மாதிரி இருக்கு ப்ரோ சமாதானப்படுத்துற மாதிரி இல்லை டேய் நைட்டு 9:00 சொல்கிறேன் ஒன்று பேசி முடிச்சுட்டு மாப்பிள்ள அது நீ ஆடியோ ஒழுங்கா கேட்டு போறியா நீ வாட்டுக்கு இரு, அது வாட்டுக்கு இருக்கட்டும் முடிஞ்சு அப்படிதான் சொல்கிறேன் முடிஞ்சு முடிஞ்சதேண்டா திரும்ப கொண்டு நீ அதுல 11 மணிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க என்ன காலேஜா தூக்கத்தில் கால் பண்ணி கேட்டால் அப்போ தெரிஞ்சு பஸ் ஏறா செஞ்சு டேய் ஃபஸ்ட் இயர் முடிச்சு வீடியோ போட விடாரு இப்படி சத்தருக்கு என்ன கட் பண்ண முடியாடா உட்காந்து எதுவுமே கட் பண்ண வேணாம்னு பாக்குறேன்டா சும்மா இருடா கொஞ்சம் கட் பண்ணிக்க அந்த கொடி கோயம்புத்தூர் நர்சிங் ப்ரோ போயிட்டாங்களா ஃபோன் இந்த பிரச்சனை திருப்பி வந்துருச்சு இன்னைக்கு காலையில் வந்துருச்சு அவ்வளோதான் கோயம்புத்தூர் கால் பண்ணிச்சு மாப்பிள்ள நெருப்பே வேலையை மாப்பிள்ளங்க அது எரியல நான் பார்த்துட்டேன். என்ன ஒண்ணு ஏற்கனவே போகிறேன்னு சொல்லிச்சு போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்க வச்சிட்டேன் திருப்பி இன்னும் 2 பேரை எடுங்க இப்போ 2 நாள் வந்துருச்சு ஒரு 2 பேரும் எடுங்க. அதை இப்போ எதுக்கு வந்துச்சுன்றீங்க நான் காலில் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்துருக்கு ஆனால் அதெல்லாம் நான் நிறைய வாட்டி விழுந்திருக்கேன் ப்ரோ அதெல்லாம் நான் எக்ஸ்பர்ட் சொல்லிட்டேன் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்ட்டேன் இன்னைக்கு தான் அவ அப்படி இல்ல நைட் நான் உன்ட்ட உண்மையாகனே இல்ல 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 இன்னைக்கு பாரு நைட்டு நான் பேசுனாலும் அந்த நாய்க்கு ரோசம் வந்துட்டு அந்த வார்த்தை சொல்லுது இல்ல அப்படின்னா காலில் விழுந்துருக்கு நேரம் இது கரெக்டா அப்படி போட்டு வாங்கினே ஏய் சீச்சு என்ன விழுந்ததாடா நீ அப்புறம்டா
அவன் அந்த பாட்டை பாடியே ஃபேமஸ் வேணாமியா, அப்படியே ரொம்ப எரியுமையா இங்கிட்டு தானே போதுமையா குடிக்க முடியாது. எனக்கு 5 நிமிஷத்துல எனக்கு வெந்து சாப்பிடணும். 10 நிமிஷத்துல வந்துருமியா. இப்பயே நான் சொல்லிட்டேன், மொதல் டேஸ்ட் நான் தான் பார்ப்பேன். மொதல் டேஸ்ட் நான் தான் பார்ப்பேன். அதுக்கு 5 சொன்னாலும் நீ அதுதான் சாப்பிடுறது. 5 நிமிஷம் கழிச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். என்னைய நம்பியா? ஒன்னே நம்புறாப்ல, டேஸ்ட் எப்படி இருக்கும்? மாப்பிள்ளை நம்மளா கறியில தான் கலந்துருந்தேன். கேரளால மேங்கோ ஜூஸ்ல கொடுத்தாங்க இல்ல, சமையல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோதே சமைக்கிறாப்ல, சாப்பிட்டுலாம். ஏய் அவன் சாவி ஏன்டா அங்கே போட்டு வச்சிருக்கா லூசு பையல? கால் மில்லு. ஏய் இருந்துட்டு வேணுமா? எத்தனை நிமிஷம் எடுத்துருந்தேன்? தண்ணி ஊற்றணும்ல. ஏன் அப்பல இருந்துச்சு எடுத்து ஒன்று புனிய நான் பார்த்தீங்கன்னா இல்லை அதுக்குள்ள போட்டாங்க. அதெல்லாம் அப்புறமா அது இறக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சமைச்சு முடிக்க போகிறோம். நாங்கள் அவ்வளோ செவனப்போ போட்டுறோம். என்ன கரெக்டாக இருக்கா? இது பேர் செவனப்பு. என்ன ஊற்றணும்ல பச்சை நீங்கடா ஸ்டிக்கருங்கடா, நீங்கள் வேற 10 ரூபா ஸ்டிக்கரு. 10 ரூபா வச்சுக்கிறோம். டேய் ஆள் மேலே சத்தியம் பண்ணியிருக்கா, அந்த 10 ரூபா எனக்கு வந்துடணும். ஏறிச்சுனா தந்துடுவேன், ஏறினா கொடுக்க மாட்டேன். என்ன அகராதியா பேசுறியா? அப்போ பம்மிக்கிட்டு இந்த கத்தி என்னோட கத்தி எப்போ எடுத்துகிட்டு போன? எடுத்துகிட்டு போல, நீ கொடுத்துட்டு போன. இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம கமிட்டியில் வச்சுருவோம் அடுத்த வாரம் சண்டே பண்ணுறதுக்கு. சண்டே வேறையா? ஆமாம், சண்டே பிரியாணி போடுறோம்யா. எங்க எல்லா பசங்களும் யார் மாப்பிள்ள? பண்ணிக்கிறோம். வயல் சைடு தான். அது என்ன குமாரா இல்லை ரஞ்சிதா? குவி புருவம் மட்டும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா இல்லை அதுக்கு நான் நேற்று இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ல. நான் நைட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதே குவி புருவம் மட்டும்தான். அது சொன்னோம்னா அது எல்லா வேலையும் பார்த்து விட்ருவோம். வாங்க 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 கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இழுத்து விட்ருவோம். நல்லா எரியுதா? இந்த இருக்குமாப்ல நெருப்பில் போடவா? போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட மாட்டேன். அது வரைக்கும் என்ன பண்ணுறது? இது வேறு வரைக்கும் மோடிக்கணும். சரி நான் பாட்டு போட போகிறேன். வேணாம், காப்பிரைட் வந்துடுது மாதிரி. அதில் தானே எடிட் பண்ணக்கூடாது. இல்லை பாட்டு கேட்டாவே. இருடா, ஒரு கோயில் விசேஷத்தில் மைக் பாட்டு பாடுது, அதில் காப்பி ரைட் போட முடியுமா? நீ அப்படிதான்டா போட்டாங்க. டேய் அப்படிலாம் எடுக்கத்தானே செய்யறாங்க வீடியோ. ரைட்டு பொடியை கொட்டுங்க மாப்பிள்ள. கிண்டுங்க மச்சான். அது பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? ஏரியூர் கலுங்குப்பட்டி. மெதுவா வெளியே கொட்டாம மெதுவா அதெல்லாம் கொடுங்க. டேய் என்னடா பொடி வெளில ஓடிட்டு இருக்கா? பைத்தியக்காரா, பொடியே கொட்ட தெரியல உனக்கு. என்னத்த சொல்றது? பொடி தானே கொட்ட தெரியல. போதுமா? எனக்கு பத்தாது எல்லாம். அப்படி பார்க்கும்போது சாப்பிடும்போது அப்படியே ஒரு மாதிரி என்ன? டேய் வாய மூடா டேய். பொடி இன்னொரு பாக்கெட் போடணுமா? ஐடியா பொறுங்க. நீ ஏன் ரொம்ப அவசரப்படுற? சுற்றி போக என்ன அடிக்குது மாப்பிள்ள. என்ன பண்ணுறேன்னு தெரியல மாப்பிள்ள. திருப்பி அடி வாங்கிட்டு இருக்கு. புகைனால தான் நான் திருப்பி அடிக்காமல் இருக்கேன். 3 கிலோ சிக்கன் மாதிரி தெரியலையே இப்போ. நீ கூட ஒரு ஆளாக சாப்பிடியா? ஒன்றும் இல்லை அதை சொல்லல, நான் சாப்பிட்டு கொடுத்தால பிரச்சனை இல்லை. நம்மளை ஏமாத்திட்டாங்களா? இது 10 வச்சு சாப்பிட்டேன்டா, நாளைக்கு வரைக்கும் சாப்பிட்டேன்டா. கிடையாது. என்ன சாம்பிள் பார்க்க பார்ப்பேன் மாதிரி பொடி சேர்ந்துருச்சான்னு. ஏன் எங்கிட்ட இருந்து கிடக்கு பேப்பரில் எரிய போகுது பாரு. ஏறா அதை இந்த ஏறா. நம்ம வைப்பை கனெக்டிங்களா இல்லையாப்பா? மீன் குழம்பு தான். எதுக்கே வெள்ளை போடு? மீன் குழம்பு தான் வெள்ளை போட்டு போடுவாங்க. இப்போ நான் உன்னை போட போகிறேன். மீன் குழம்புல வச்சு போடலாமே. வெள்ளை போட்டு லாஸ்ட்டில் இறக்கும் போது தட்டி போடுவாங்க. அதுவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நானும் போட்டதில்லை. எவ்வளோ நேரம் இப்படி கிண்டிட்டு இருக்க போறீங்க? கறி வெந்துருச்சா? கறி வந்துருச்சா? நான் எதுவும் இந்த மாதிரி தெரியல. கொஞ்சம் லைட்டாக வேகமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நடுப்பில் வந்துருக்கு. இங்கே வாங்க 2 கறி டேஸ்ட் பண்ணுவேன். அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட போகிறோம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இலைய போட போகிறோம். எறும்பெல்லாம் விட்றா, அடிச்சு சாப்பிட்ருவான். நீங்கள் கடிக்கிற எறும்பு தானே? அங்கே போட்டுருமா? தள்ளிட்டு பாருங்க. உட்காருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். இலைக்கு தானே போட போகிறோம் மேலே. ராசா நீ வீடியோ எடு, நான் தண்ணி தெளிக்கும் போது.
இன்னொரு இலை கூட இன்னொரு இலை கூட எடுக்கும் போது எங்கிட்டு போவான் எங்கிட்டு போவான் நீங்க அங்கிட்டு வராது பிறந்துடும் போடா இருடா எடுக்கண்டா இலையை எடுத்துட்டு நம்ம கடைக்கு யூஸ் ஆகும் அந்த இலையே ஒன்றும் இல்லை. ம் நான் இந்த போட்டேன் இல்லை இன்னும் 2 இலையோட போட்டுக்கணுங்க அப்பா சில்லற செதறுது ஓகேவா? மாப்பிள ரைட்டு தண்ணி அதிகமாக தெளிச்சிட்டானோ சாப்பிட்ருவில்ல கொட்டிடுவா எல்லாத்தையும் குட்டி நல்லா சாப்பிட்டோம் மண் இருக்குது குட்டியில் தூளில் போட்டு சார் அது மாப்பிள இருக்கணும் ஓகே டன் எவ்வளோதான் வீடியோ எடுத்தாலும் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. வீடியோவில் அப்படி நல்லா இருங்க ஃபோட்டோ சாய் அப்படி ஒரு கிளிக் மட்டும் எடுத்து ஃபோட்டோஸா அப்படியே எடு, ஃபோட்டோ எடுக்கலாமே. அவ்வளோ அப்புறம் சட்டி ஊற போடணும் கண்டிப்பாக. தண்ணி தருங்க நண்பர்களே. பார்த்தீங்கன்னா கறிலாம் சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். அதனால் நிறைய தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பட்டையடி சாப்பிடுவோம். இதுவும் நல்லா தான்டா இருக்குது. எனக்கு பிடிச்சது மிளகாது. சத்தியமாக உடைக்கவே இல்லை மிளகா. என்ன அன்லிமிட்டடாக இருக்குது. இல்லைடா சூப்பராக இருக்குது மாப்பிள்ள, சூப்பராக இருக்குது மாப்பிள்ள. சமைச்சது செம்மையாக இருக்குது இன்றைக்கி. சரி இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. வீடியோ கட் பண்ணுங்கள், காலி பண்ணிடுவோம். இது எப்படி சேடை போடுறது, என்னென்ன வச்சு போடுறது டைப் பண்ணுறது ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. ஏதாவது சொல்லு எனக்குண்ணா.